வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் ஹனீஃப் அத்னி டைரக்ஷனில் இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற மார்க்கோ. இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபைட் படம். ஆக்சுவலி இது ஏ சர்டிஃபைடு ஏன் கொடுத்தான்னு எனக்கு தெரில. இதோட கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு R-rated ஃபிலிம்னு கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு ப்ரூட்டலான வைலன்ஸ் இருந்துச்சு படத்தில். ரத்தம் தெறிக்க அவ்வளோ காட்சிகள் இருந்துச்சு. அதனால இப்போவே சொல்லிடுறேன், இந்த படம் குழந்தைகளுக்கு கிடையாது. படத்தோட கதையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் கண்ணு தெரியாத ஒரு நபர் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் டீலிங்கால் கொல்லப்படுறாரு. அவர் யாரால் கொல்லப்படுறாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. அந்த கொல்லப்பட்ட பையனோட ஃபேமிலி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி, கோல்டு பிஸ்னஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம படத்தோட ஹீரோவான மார்க்கோ. ஸோ அவரும் ஒரு சைடில் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அந்த இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் இவங்க லிங்க்கு அப்படி எல்லாமே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபோட பாதியிலேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க இவரை கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் எங்கடா போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மேட்ரே இருக்குது. இன்டர்வெல்லையே உங்களுக்கு யாரு கொன்னதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன கதையே தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு எமோஷன்ஸை சார்ந்து அது மேலே ஒரு ப்ரூட்டலான ஒரு வைலன்ஸை வச்சு தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை மூவ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உன்னி முகுந்தன் தான் டைட்டில் கேரக்டரான மார்க்கோ ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்வாகாக இருந்துச்சு அவர் வந்ததெல்லாம். ஒரு இந்தியன் ஜான்விக் ஒரு ஃப்ளேவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார். இது போக மற்ற கேரக்டர்ஸான சித்திக், ஜெகதீஷ், அப்புறம் கபீர் சிங் நம்ம வேதாளம்லாம் வருவார், அவர் நடிச்சிருக்காரு. இது போக மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணிட்டாங்க. ஆனால் டெக்னிக்கலாக நீங்கள் சொல்லணும், டெக்னிக்கலாக படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம். நம்ம மியூசிக் நம்ம KGF ரவி பர்சூர் போட்டிருக்காரு, செம்மையாக பிரிச்சுட்டாரு. அந்த எலக்ட்ரானிக் மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. படம் முன்னாடி ஆஹா ஓஹோன்னு ஹைப் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஒரு வைலண்ட்டான ஃபிலிம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இன்டர்வல் வரைக்குமே இன்டர்வல் சீன் பார்த்தேன், ஓகே இதில் இந்த இன்டர்வல் சீன் ஒரு ப்ரூட்டலான ஒரு வைலன்ஸ் இருக்குது இந்த சீனில். இந்த இன்டர்வல் சீன் பார்த்ததுக்கப்புறம் இதனால தான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி செகண்ட் ஹாஃப் உட்காந்தேன். செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னெல்லாம் ஒர்க் ஆகலையோ செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த எமோஷன்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ் வச்சுருக்காங்க, அது ஒர்க்கே ஆகலை. ஒர்க் ஆகாத எமோஷன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் அந்த வைலன்ஸான அந்த ஃபைட் சீனுக்கு பின்னாடி எமோஷன்ஸ் அவங்க அப்படியே ஃபியூஸ் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு எமோஷ்னல் ஆகாது, ஆனால் அந்த எமோஷன்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த படத்தோட கடைசி ½ இந்த ½ மட்டும் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்கும். படத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்குது, ஆனால் அது கதைக்கு ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலுமே அவ்வளோ வைலன்ஸ் வச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த ஒரு டிஸ்டர்பிங்கான சீன் வரும், அது முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு நம்மளே அப்படியே வெறி ஆயிடுறோம். அட்ரா போடுறா, அந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சிங்கிள் டேக் ஃபைட் சீன் மாதிரி ஒன்று இருக்குது. அது சிங்கிள் டேக் கிடையாது, பட் சிங்கிள் டேக் மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் வரும் அந்த சிங்கிள் டேக் சீன். அந்த 4 to 5 மினிட்ஸில் ஒரு 1.5 மினிட்ஸ் பிஜிஎம் இல்லை, ரவி பர்சூர் அப்படியே விட்டார், ப்ளைனாக விட்டார். லெட் த ஆக்ஷன் மேக் த நாய்ஸ் அப்படின்னு விட்டார். அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவ் மாதிரி இருந்துச்சு. இது போக மற்ற ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தேட்டரில் பார்க்க ஒரு நல்ல படம். தயவு செஞ்சு குழந்தைகளுக்கான படம் கிடையாது. யாருக்காச்சும் இந்த பிளட்டெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துடாதீங்க. நான் ரத்தம் தெறிக்க நிறையா படங்கள் பார்த்துருக்கேன், எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இப்படி எடுத்திருக்கீங்களோ, ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த வைலண்ட்டான ஃபிலிம்ஸ் எனக்கு பார்க்க பிடிக்கும், நான் பார்த்துருவேன்டா, எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் பார்த்துருவேன்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிட்டு போனேன். பார்த்துட்டு நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்களோட புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.